இவங்க ரெண்டு பேரும் முதல்ல வாக்களிக்க போற தேர்தல். நான் என்னுடைய இந்த தொகுதியில என்னென்ன மாற்றங்களை நான் செய்ய போறேன், எதுக்காக எனக்கு வாக்களிக்கணுங்கிறத தம்பிக்கிட்டையும் பாப்பாக்கிட்டையும் கேட்டேன். அவங்க என்ன ஏற்கனவே புரிஞ்சிருக்காங்க, என்னுடைய திட்டங்கள் என்னங்கிறதும் தெரிஞ்சிருக்காங்க. எனக்கு வேலை குறைவா போச்சு, நான் உங்களை வாழ்த்திருக்கேன். நல்லா 3 குழந்தைகள் குறைஞ்சது பெற்று வாழணும்னு சொல்லியிருக்கேன். விட்டு கொடுத்து வாழ சொல்லியிருக்கேன். தம்பி தப்பு பண்ணிட்டா நீங்க போய் முதல்ல பேசணும், புரியுதா? அவரு தப்புன்னாருன்னா நீங்க போய் முதல்ல பேசணும். 10 நிமிஷத்துக்கு மேல கோவத்தை வளர்க்காதீங்க, புரியுதா? இது இருந்தா போதும். கூடு தண்ணி இருந்தாலும் இல்லாட்டாலும் மகிழ்ச்சியா வாழலாம். நீங்க 10 கார் வச்சிருந்தாலும் 10 வீடு வச்சிருந்தாலும் மகிழ்ச்சியா வாழ முடியாது, புரியுதா? இது விட்டு கொடுக்கறது வேணும். இன்னைக்கு இதான் நான் சொல்ல விரும்புறது. நான் இன்னைக்கு இந்த தேர்தலில் நிக்கிறது உங்களுக்கு பிறக்க போற குழந்தைகளுக்கு சேர்த்து தான். தொடர்ந்து ஒரே மாதிரி ஏற்கனவே போட்ட கட்சிகளுக்கே ஓட்டு போட்டு எந்த நிலைமையில் இருக்குன்னு தெரியும். இதுக்கு முன்னாடி நீங்க ஓட்டு போட்ட எம்எல்ஏ எம்பி எங்க போனாங்க? போன முறை ஒரு 38 எம்பியை வச்சுட்டு ஒன்னும் திமுக அரசாங்கம் எதையும் செய்ய முடியல. போய் அங்க சண்டை போட்டு தான் வராங்க, புரியுதா? நமக்கு தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய பணம் எல்லாம் அங்கேயே கிடக்குது. நம்ம ஏதாவது செய்யணும்னா அந்த மத்திய அரசாங்கத்தோட ஒத்து போகணும். இப்ப நாங்க அவங்களோட கூட்டணியில இருக்கோம். நல்ல விதமா நாங்க சாதிச்சு கொடுப்போம். தங்கர் பச்சான நம்புங்க. என்ன